வைகை நதி தென்மதுரை வைகை நதி. பார்ட்னர், எப்பவும் உங்ககிட்ட வளவளன்னு தொண பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா இன்னைக்கு பேசவே முடியாம லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். இந்த லெட்டரை நீங்க படிக்கும்போது நான் உங்க பக்கத்துல உங்க கூட இருக்க மாட்டேன் பார்ட்னர். உங்க வீட்லயும் இருக்க மாட்டேன், ஏன் இந்த மதுரைக்குள்ளேயே இருக்க மாட்டேன். உங்களை விட்டுட்டு நான் போறேன் பார்ட்னர். ஏன் உங்களை விட்டு போறேன், எதுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லாம தான் போகணும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நாள் நம்ம பழகிருக்கோம், ஒண்ணுமன்னா வாழ்ந்திருக்கோம். சொல்லாம போனா நல்லா இருக்காது. ஆனா சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும். அதனால வேற வழி இல்லாம சொல்றேன் பார்ட்னர். எனக்கு உங்களை பிடிக்கல. நான் உங்ககிட்ட நிறைய தடவை ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையாக தான் சொல்லியிருக்கேன் போல. இப்போ என்னமோ தெரியல, வர வர உங்களை பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. நம்ம ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டது அரேஞ்ச் மேரேஜ்னாலும் அது நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் உங்கள் அக்காவுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நான் என் கடைக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம மேரேஜ் அரேஞ்சு கம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மேரேஜாக இருந்தாலும் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிடுங்கிற நம்பிக்கையில் தான் கல்யாணம் பண்ணோம். எனக்குமே முதல்ல உங்களை பிடிச்சிருந்தது. நீங்கள் நல்ல ஹேண்ட்ஸமாக கம்பீரமாக இருக்கீங்க, நல்ல வசதியாக இருக்கீங்க, எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ என்னமோ உங்களை வர வர பிடிக்க மாட்டேங்குது பார்ட்னர். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. நான் கூட உங்ககிட்ட நிறைய தடவை ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே வெறும் வாய் வார்த்தையாக தான் சொல்லியிருக்கேன்னு இப்போ தான் புரியுது. எனக்கு உங்கள் மேலே இருந்தது ஜஸ்ட் ஒரு மேன்லி அட்ராக்ஷன் தான் நினைக்கிறேன். உண்மையான காதலாக இருந்தால் இப்போ திடீர்னு உங்களை பிடிக்காம போகாது தானே. உங்கள் மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் குறைஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பிடிக்காம போயிடுச்சு. இதுக்கு மேலே வேறு எதையும் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்பலை பார்ட்னர். ஏன்னா பிடிக்கலனாலும் ஒன்று மண்ணா இத்தனை நாள் வாழ்ந்திருக்கோம், அதான். அதனால ஸ்மூத்தாக நான் உங்களை விட்டு விலகி போயிடுறேன். நியாயமாக உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் போயிருக்கணும். ஆனால் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்னை போக விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஊருக்குள்ளே நீங்கள் பெரிய ஆள், உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. உங்கள் பொண்டாட்டி உங்களை பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டு போனால் அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்லாமல் போகிறேன். இப்போ இந்த லெட்டர் மூலமாக உங்களுக்கு தகவல் சொல்கிறது கூட ஒரு காட்டசிக்காக தான் சொல்கிறேன். ஊருக்குள்ளே யாரும் கேட்டாங்கன்னா என்ன கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவளுக்கு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, அதனால அவசரமாக கிளம்பி போயிட்டான்னு சொல்லிடுங்க. துணைக்கு அவளோட ஆட்சியை கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொல்லிடுங்க. அப்படின்னா யாரும் உங்களை எதுவும் தப்பாக பேச மாட்டாங்க பார்ட்னர். இதுக்கு மேலே என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கங்க. கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும். அதுக்கப்புறம் டைவர்ஸ்னு ஒன்று நமக்குள்ளே தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த பிரச்சனையும் உங்கள் லைஃப்பில் நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச வேறு பொண்ணு கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு எனக்கு நோ அப்ஜெக்ஷன். அவ்வளோதான் பார்ட்னர். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு உங்களை பிடிக்கல, அதனால உங்களை விட்டுட்டு போகிறேன். குட் பை, டேக் கேர் பார்ட்னர். அப்புறம் என்னை எங்கேயும் தேட வேண்டாம், தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். அப்புறம் உங்கள் ஞாபகமாக நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து வாங்கியிருந்த அந்த குதிரை பொம்மையை உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டு கிளம்புறேன். நீங்களே தேவையில்லைன்னு முடிவெடுத்துட்டப்போ உங்கள் ஞாபகமாக அந்த குதிரை பொம்மை மட்டும் எனக்கு எதுக்கு, அதான் அதையும் உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்றேன். பாய். அப்புறம் பார்ட்னர், நீங்கள் எனக்கு போட்ட நகையெல்லாம் பீரோக்குள்ளே தான் இருக்குது, எதையுமே நான் எடுத்துகிட்டு போகலை. ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கிளம்புறேன் பார்ட்னர், உடம்பையும் பார்த்துக்கோங்க. டேக் கேர். பாய் பார்ட்னர். தம்பி அண்ணே, மைனி எங்க? மைனி ஆச்சியா அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே பட்டுச்சாலையில டிரைவர்ஸ் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் கொண்டு போய் விடுறேன், நீங்க வீட்டில் இருங்கன்னு சொன்னேன். இல்லை நானே போய்க்கிறேன், நீ படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேலையை முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுவாங்களா, நான் போய் கூட்டிட்டு வரணுமா? எப்போ போனாங்க? ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரத்துக்கு பக்கம் இருக்கும். சரி போய் படிப்போம். அண்ணே போய் படின்னு சொன்னேன். ஏத்தே, ரயில் வண்டி கிளம்பிருச்சு. நம்ம எங்கே போகிறோம்? வாங்க ஆச்சி, போவோம். அதான் எங்க? இப்போதைக்கு சென்னைக்கு போகிறோம் ஆச்சி. அங்கே போயிட்டு அங்கேருந்து வேற எங்கே போகிறதுன்னு யோசிக்கலாம். நீ தப்பான முடிவு எடுத்திருக்க. அதுக்கு நானும் துணை போய்கிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனைனாலும் நின்று சமாளிக்கணும் தே. எவ்வளோ பிரச்சனைனாலும் நின்று சமாளிக்கிறதுக்கு எனக்கும் தெரியும் ஆச்சி. அப்படித்தானே நானும் இது வரைக்கும் இருந்திருக்கேன். ஆனால் இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்கவே முடியாது. அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? இப்படி ஒரு மாப்பிளையை விட்டுட்டு வர கண்டமா? அதான் ஆச்சி எனக்கு பிரச்சனையே. உன் மேல எம்பிட்டு பிரியமா இருக்காரு அந்த பிள்ளை. அவரை போய் இப்படி விட்டுட்டு வந்திருக்க, அதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு.
அப்படி சொன்னாதான் அவருக்கு நிஜமாவே என்னை பிடிக்காம போகும். என் மேல அவருக்கு வெறுப்பு வரும். என்னை சீக்கிரமா மறப்பாரு. உனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. இப்படி பாசக்கார பிள்ளைய விட்டு போட்டு வந்திருக்கியே, அதுக்கு நானும் தோண போயிருக்கனே. அவர் பாசத்துக்கும் காதலுக்கும் நான் சொந்தக்காரி இல்லை ஆச்சி. நீ இல்லைன்னா வேற யாரு? அந்த பிள்ளை உன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்குன்னு நான் தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உனக்காக அம்பிட்டு பேரை எதிர்த்து நிற்கிறாரு. பிரியம் இல்லாமல இதெல்லாம் பண்ணுவாரு. உங்களுக்கு சொன்னா புரியாதாச்சி, விடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியும். வீடு வாசல் கடைன்னு அம்புட்டையும் விட்டு போட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நாள் என் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்க இங்க வந்துருங்க ஆச்சி. இப்ப நான் மட்டும் தனியா போனா அவரை எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அதுக்காகத்தான் வேற வழி இல்லாம உங்களையும் நான் என் கூட கூட்டிட்டு போறேன். இல்லாட்டி உங்களை நான் இவ்வளவு சிரமப்படுத்தவே மாட்டேன். கொஞ்ச நாள் மட்டும் நீங்க என் கூட இருங்க. அதுக்கப்புறம் திரும்ப இங்க ஊருக்கே வந்துருங்க. அப்ப மட்டும் தப்பா பேச மாட்டாங்களா? அதுக்குள்ள நான் நினைச்சதெல்லாம் நடந்துரும் ஆச்சி. எல்லாம் சரியா போகும். கடவுளே, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கோம்தா. நீ ஒரு தப்பு பண்ணேன்னா அது எத்தனை பேர் பாதிக்கும் தெரியுமா? இல்ல ஆச்சி, நான் இருந்தாதான் பிரச்சனை. நான் இல்லைன்னா எல்லாமே கரெக்டா நடக்கும். நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கே புரியும். மதுரை மார்க்கெட் வீதியில ஒரு பெரிய நந்தி நடு ரோட்ல இருக்கும், பார்த்திருக்கீங்களா ஆச்சி? ஆமா, அது மாதிரி தான் என் புருஷன் வாழ்க்கையில நானும் நந்தி மாதிரி இருக்கேன். நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டேன்னா எல்லாம் சரியா போகும். எல்லாமே சரியா போகும். அந்த குடும்பத்துல இருக்கிற 50 பேரும் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தே. உன் குழந்தை பிறந்த நாளுக்கு உன்னைய தானே முதல்ல கேக்கு ஊட்டி விட சொன்னானா? கோபாலன் சொன்னான். எல்லாம் சரியா போகாச்சி, நீங்க பேசாம வாங்க. என் பேத்திக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்துல நீயே இப்படி மண்ணள்ளி போடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலத்தே. நேரம் உன் புருஷன் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்து நீ எழுதி வச்ச லெட்டரை படிச்சிருந்தா உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன தப்பா நினைச்சாலே அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. அவர் என்ன தப்பாவே நினைக்கட்டும். இந்நேரத்துக்கு நான் அவருக்கு எழுதி வச்சுட்டு வந்த லெட்டரை படிச்சிருந்திருப்பாரு. படிச்சுட்டு முதல்ல என்னை தேடி அங்க நம்ம வீட்டுக்கு தான் போவாராச்சி. அங்க நீங்களும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அண்ணன்கிட்ட கேட்பாரு. அண்ணனுக்கும் தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன செய்வாரு? ஐஸ்வர்யா கிட்ட கேட்பாரு. உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா வச்சாங்களான்னு கேட்பாரு. அவகிட்ட நான் பேசியே எத்தனை நாள் ஆச்சு, அவளுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் என்ன செய்வாரு? நடுவங்கிட்ட சொல்லி என்னை தேட சொல்லுவாரு. அவரும் வண்டி எடுத்துட்டு ஊர் முழுக்க தெரு முழுக்க என்னை தேடுவாரு ஆச்சி. ஆனா நான் மதுரையை விட்டே கிளம்பிட்டேன்னு அவருக்கு தெரியறதுக்குள்ள நான் எங்கேயோ போயிருப்பேன் ஆச்சி. பைத்தியக்காரி, இப்படி அவரை விட்டுட்டு வந்துட்டும் அவரை பத்தியே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க. இதுக்கு பேசாம அவர் கூட இருந்திருக்கலாம்ல. அவர் கூட என்னால இருக்க முடியாதாச்சி. அதே மாதிரி அவரை நினைக்காமலும் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. கண்ணீர் கண்ணீர், நீ இல்லை என்றால் என்னாவே? நெருப்போடு வெந்தே மண்ணாவே. என்னை தேடி தேடி எங்கெல்லாம் அலையிறாரோ. பாவாச்சி அவரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் சரியா போகும். என்னை மறந்துடுவாரு. ரிங் போயிட்டே இருக்கு. மைனி எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கு? எம்கேங்க, என்ன இரு? எம்கேங்க, யாருக்கு ஃபோன் பண்றீங்க? என் மைனிக்கு ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்குது. ஃபோன் இங்க வெளியே கிடக்கு. வாசல்ல கிடக்கு ஃபோனு. வாசல்ல கிடக்கா? வாசலுக்கு கொஞ்சம் தள்ளி கார்டன்ல கிடக்கு. ஆமா, அங்க நின்று தானே மைனி பக்கத்து வீட்டுல நடக்கிற சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படியே போட்டுட்டு போயிடுச்சோ? இது தெரியாம நான் கால் மேல கால் பண்ணிட்டு இருக்கேன். அதான் சத்தம் கேட்டதேன்னு சொல்லி நான் போய் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? சரி, ஓகே, இரு, இந்த அவளுக்கு கால் பண்ணி பார்ப்போம். யாருக்கு? இந்த இங்க இருந்து ஒரு பிசாஸ் அங்க போயிருக்குல்ல, அதுக்குதான். மைனி அங்கதானே ஆச்சியை கொண்டு போய் விட போயிருக்கு, அதனால அவளுக்கு கால் பண்ணி கேட்போம். என்னடா இப்பதான் அக்கான்னு ஒருத்தர் இருக்கிறதும் அவ அங்க இருந்து கோச்சுக்கிட்டு கிளம்புறதும் ஞாபகத்துக்கு வருதோ? ஏச்சி, வாய் மூடு. என் மைனி அங்க இருக்காங்களா? இருந்தா அவங்க கிட்ட போனை கொடு. அப்படின்னு நீ என்கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணல? பண்ணல. நீ என் மைனி கிட்ட போனை கொடு. அவன் எங்கடா இங்க இருக்கா? அங்கதான் கிளம்பி வந்தாங்க ஆச்சியை கொண்டு வந்து விடுறதுக்கு.
இங்க ஒன்றும் வரல. நீ முதல்ல ஒரு ரூம் விட்டு வெளியே வந்து வீட்டுக்குள்ள பாரு இருக்காங்களா என்னன்னு. ஹாலில் தான் மாடு உட்காந்துருக்கேன், யாரும் இல்லை இங்க. சரி, அந்த வெள்ளை பணியாரம் என்ன பண்ணுது? விளக்கமாறு பிஞ்சிரும் பாத்துக்கோ. பிஞ்சா புதுசு வாங்கு. இங்க பாரு, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். மேல மேல என்னைய காண்டாக்காத சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. அந்த வெள்ளை பணியாரம் அங்க இருக்கா? இருந்தா போன அவர்கிட்ட கொடு. யாரு? என் தம்பி. குடு குடு. ம். ஹலோ, என்ன மாப்பிள? சின்ன மாப்பிள. சின்ன மாப்பிளையா? என்ன மாப்பிள? அதான் சின்ன மாப்பிளன்னு சொல்றேன்ல. அதான் மாப்பிள, என்ன விஷயம்? எதுக்கு கால் பண்ணிருக்க? என் மைனி அங்க வந்தாங்களா? ஏன் தங்கச்சியா? ஏன் மைனி அங்க வந்தாங்களா? அதான்ப்பா, என் தங்கச்சி தானே. என் மைனி அங்க வந்தாங்களாயா? மலரா? அவங்கதான் என் மைனி. அங்க இருக்காங்களா? இங்க வரலையே. சரி, உங்க ஆச்சி? அவங்க உங்க வீட்டுல தானேப்பா இருக்காங்க. இங்க இருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்க போறேன்? இங்க பாரு, என்னன்னு தெளிவா சொல்லு. ஆமா, தெளிவா சொல்லிட்டாலும் கிழிச்சு காப்ப என்ன தீர்வாரு. இது தெளிவா சொல்லுன்னு. என் மைனி ஆச்சியை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அதான் அங்க வந்தாங்களான்னு கேக்குறேன். கிளம்பி 1 மணி நேரம் பக்கம் ஆக போகுது. இந்நேரம் அங்க வந்திருப்பாங்கல்ல. அவங்க வேலையை முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. பார்த்தா போன் இங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அதான் அவங்களால கூப்பிட முடியாதுல்ல. அதான் உங்க பொண்டாட்டிக்கு கூப்பிட்டு வந்தாங்களா என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படியா? இங்க வரலையே மாப்பிள. எங்க ஒருவேளை போற வழியில சேலையெல்லாம் டிரைவர்ஸுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்களா என்னமோ. இருக்குமோ? அப்படின்னா வந்தாங்கன்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் கொண்டு வந்து விட்டுறேன் மாப்பிள. தேவையில்லை, எனக்கு கால் பண்ணுங்க, நான் கூப்பிட வரேன். ஷாலினி, என் தங்கச்சி இங்க வந்தாளா? பொண்டாட்டிக்கிட்ட இப்பதான் விசாரணை நடத்துறாரு. விடுங்க, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டு கூப்பிடுவாங்க. அது இல்ல, ரூமுக்குள்ள அண்ணன் இப்ப கூப்பிட்டாருன்னு சொல்லி போனேனா, அண்ணன் கையில ஏதோ மடிச்சு வச்ச பேப்பர் இருந்தது. அப்புறம் கீழே ஒரு குதிரை பொம்மை வேற உடஞ்சு கிடந்தது. இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அண்ணனுக்கும் மைனிக்கும் ஏதோ சண்டையோ அப்படின்னு தோணுது. அண்ணன்கிட்ட சொல்லாம மைனி எங்கேயும் போயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது. என்ன சொல்றீங்க? அக்கா சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்களா? இவ ஒருத்தி எதுடா சான்ஸ்னு பாத்துக்கிட்டு இருப்ப போல அழறதுக்கு. என்ன பிரச்சனையா இருக்கும்? முதல்ல பிரச்சனையா என்னன்னே தெரியல, அதுக்குள்ள அழுகாத, நிப்பாட்டு. இப்ப என்ன பண்றது? அக்கா போன் வேற இங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் வாய் மூடு தாயே. நான் வேணா ஒரு எட்டு அங்க போய் பாத்துட்டு வந்துட்டா? சீக்கிரமா கிளம்பி போங்க. அப்புறம் போற வழியிலேயே அக்கா எந்த கடையில டிரைவர்ஸுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டுட்டு அங்கேயும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருங்க. சரி, அப்படின்னா நீ பத்திரமா இருந்துக்கிறியா இல்லைன்னா ஆத்தாக்கிட்ட போயிருக்கியா? நான் அங்க போய் இருந்துக்கிறேன், எனக்கு இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கும். சரி, அப்படின்னா நீ அங்க போய் இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன ஏதுன்னு. மாமா வேற எங்க வேகமா போனாங்க. மைனியை தேடி தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ நீ போ, நீ போய் ஆத்தாக்கிட்ட இரு, நான் கிளம்புறேன், போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? எதுக்கு ட்ரெயின் திடீர்னு நின்றுச்சு? என்னன்னு தெரியலையே. இப்பதான் கிளம்புனது, இன்னும் மதுரையை விட்டு தாண்டல, அதுக்குள்ள எதுக்கு நின்றுச்சு? எதுவும் ஃபால்ட் ஆயிடுச்சா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஆச்சி, நீங்க பாட்டுக்கு இறங்கிடாதீங்க, திடீர்னு வண்டி எடுத்துட்டாங்கன்னா போச்சு. இல்ல இல்ல, இறங்க மாட்டேன், இந்த இங்க நிக்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேக்குறேன். இறங்கிடாதீங்க ஆச்சி, அப்புறம் திடீர்னு எடுத்துட்டாங்கன்னா உங்களால வேகமா ஏற முடியாது, பாத்துக்கங்க. இல்ல இந்த இங்க தான் நிக்கிறேன். என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு என் பொண்டாட்டி தான் சொல்லணும். பார்ட்னர்? பார்ட்னர் தாண்டி, உன் பார்ட்னரே தான். ஆமா, எங்க போற? யாத்த எதுக்கு ரயில் நிப்பாட்டி இருக்காங்கன்னு பேரப்பிள்ள. என்ன பாட்டிமா, ட்ரெயின் எதுக்கு நிக்குதுன்னு தெரியுமா? கருப்பனோட பொண்டாட்டி அவங்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்களாம். அவங்க இந்த ட்ரெயின்ல தான் ஏறி இருக்கிறதா தகவல் வந்தது. அது என்ன ஏதுன்னு தெரியாம இந்த இடத்த விட்டு ட்ரெயின் ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகாது. பார்ட்னர், அப்படின்னா ட்ரெயினை நீங்க தான் நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா? ஆமா. எப்படி கிளம்பின ட்ரெயினை எப்படி நிப்பாட்டினீங்க? அது ஒண்ணும் இல்ல, பக்கத்து கிராசிங்ல தண்டவாளத்துல சின்னதா ஒரு ஃபால்ட் இருக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணேன், நின்றுச்சு. பார்ட்னர், இது தப்பு பார்ட்னர். ட்ரெயின்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். அவங்க வேலையெல்லாம் கெடுத்து இப்ப நீங்க ட்ரெயினை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அப்படின்னா இறங்கு. மாட்டேன். அப்படின்னா அது வரைக்கும் ட்ரெயின் இங்கேயே நிக்கட்டும். அந்த கிராசிங்ல போய் செக் பண்ணி என்ன ஃபால்ட் ஏதுன்னு பார்த்துட்டு பதறாம எடுக்கட்டும். பார்ட்னர், நான் இந்த ட்ரெயின்ல இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ கருப்பனோட பொண்டாட்டிடி,
நீ யாருன்னு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்டாட்டி ரோட்ல நடந்து போறது, அதுவும் ஒரு பேக்கை தூக்கிட்டு நடந்து போய் ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ பிடிச்சு இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நான் ஊர்ல இருக்கும்போது உடனே எனக்கு தகவல் வந்துடும். சரி சொல்லு, எங்க போற? எங்க போனா உங்களுக்கு என்ன? அதான் லெட்டர்ல எல்லாம் தெளிவா எழுதி வச்சுட்டு தானே வந்தேன். பிடிக்கல அதனால போறேன்னு. அப்புறம் என்ன? இந்த என்கிட்ட தான் இருக்கு நீ எழுதின லெட்டர். இருக்குன்னா அதை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதானே என்ன ஏதுன்னு. படிச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் தேடி வந்தேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன பிடிக்கலன்னு எழுதின லெட்டர்ல அது எப்படி வார்த்தைக்கு வார்த்தை பார்ட்னர் பார்ட்னர் பார்ட்னர்னு எழுதியிருக்க? என்ன பிடிக்காம எழுதின லெட்டரை முடிக்கிறதுக்கே மனசு வரல என் பொண்டாட்டிக்கு. குட் பைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் 2 லைன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குட் பை, அதுக்கப்புறம் 2 லைன், அப்புறமும் ஒரு குட் பை, அது பக்கத்துல ஒரு கண்ணீர் சொட்டு. இந்த லெட்டரை படிக்கிற எவனாச்சும் பிடிக்காம எழுதுனதா சொன்னா நம்புவானா? யார் நம்புவாங்களோ என்னமோ, ஆனா நான் நம்ப மாட்டேன். அப்புறம் அது என்ன இன்னொன்னு, என்னை விட்டு போறதா முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் நான் எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடி? அது என்ன அதுல ஒரு லைன், உடம்ப பாத்துக்கங்க பார்ட்னர்னு? இல்ல என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? வடிகட்டின முட்டாள் மாதிரி தெரியுதோ? ம் சொல்லு, அப்படி எதுவும் தெரியுதா என்ன? சரி விடு, எங்க போற? சொல்ல மாட்டேன். ரைட், உங்ககிட்ட இப்படி எல்லாம் கேட்டா பதில் வராது. கணேசா, அண்ணே. ஜீப் எடுத்துட்டு மைனியோட ஆச்சியை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு ஜீப்பை வீட்டில் விட்டுரு. ஆட்டும்ண்ணே. சரி போ, கிளம்பு. சரிங்கண்ணே. ஏத்தே ஆச்சி போயிட்டு வரேன். ஆச்சி இருங்க ஆச்சி. ஏம்மா நீ ஆச்சு உன் புருஷன் ஆச்சு, உன் பாடு உன் புருஷன் பாடு என்னன்னு பண்ணுங்க, நான் கிளம்புறேன். பேரப்பிள்ள பாத்துக்கங்கய்யா. பார்ட்னர் உங்க சேட்டை வர வர அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. இப்படி போய் சொல்லி ட்ரெயின் நிப்பாட்டுற அளவுக்கு போயிட்டீங்க. அங்க வீட்ல என்னடா கையை உடைக்கிறீங்க, காலை உடைக்கிறீங்க, அக்காவை கோவமா திட்டுறீங்க, ஐயாவை திட்டுறீங்க, பெரியம்மாவை திட்டுறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏதாவது பதில் சொல்றாராண்டாரு. நான் ஒருத்தி இங்க பைத்தியம் மட்டும் கத்திக்கிட்டு இருக்கேன். யாருக்கு ஃபோன் பண்றீங்க? ஹலோ சொல்லு. ஐயா எங்க இருக்க? எங்கடா இருப்பேன்? நீ பண்ண வேலைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். இரு இரு, அரவிந்த் ஆபீஸ் பக்கம் போனேன்னா அப்படியே என் ஆபீஸையும் கொஞ்சம் எட்டி பாத்துக்கோ. ஏன் தோற எங்க போற? நான் என் பொண்டாட்டி கூட ஒரு வாரம் ஹனிமூன் போயிட்டு வரேன்.